ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரா ஃபியூச்சர்ஸ் இட்ஸ் மீ ரோசன். ஸோ நிறைய பேருடைய கேள்வி எதா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 எஸ்ஏ எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான டீட்டெயிலான வீடியோவும் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டான பதில் வந்து நம்ம வந்து கொடுக்காம இருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எஸ்ஏ எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வந்தது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கால் பண்ணி வந்து வருத்தப்பட்டிருந்தாங்க. பட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, டக்குன்னு வந்து உங்களுக்கான வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதுக்கான பெனிஃபிட், அதாவது அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறது, உங்களுடைய சர்வீஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க மறந்துடுவீங்க. நீங்க போராடி ஜெயிச்சிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பான முறையில் உங்களுக்கான வாழ்வில் எப்படி நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை வந்து கொடுக்கும். ஸோ இதுக்காண்டி தான் நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நீங்க வந்து வெற்றியினுடைய பக்கத்துல போயிட்டு நீங்க வந்து அதை வந்து தொடாமே வந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பான முறையில் நீங்க தொடர்ந்து உழைச்சிட்டே இருங்க. கண்டிப்பான முறையில் நீங்க ஒரு நாள் வந்து வெற்றி அடையலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் வந்து நான் கொடுத்துக்கிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம், இந்த எஸ்ஏ எக்ஸாம் மட்டும் எப்படி இந்த இயர்ல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. பிசி எக்ஸாமும் இந்த இயர்ல வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து தனியாகவே சொல்லியிருந்தோம். ஸோ அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன், ஓகேவா? ஸோ எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரைனிங்குள்ள போய் ட்ரைனிங்லாம் முடிஞ்சிட்டு தான் நமக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருந்திருப்பாங்க. ஆனா அப்படி ஒரு சுச்சுவேஷனை தகர்த்து இருந்தது தான் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி. இதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து எடுக்கிறாங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரைனிங் முடிஞ்சு வெளியே வந்த பிறகுதான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. அந்த ப்ராசஸிங் வந்து முடிஞ்சு நடந்துட்டு இருக்கும் போதே முடியறதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இந்த டைம் வந்து 2024 மே மாதம், ஓகேவா, மே மந்த்ல வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு நியூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மே மாசம் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றது மே, ஓகேவா, மே, ஜூன், ஜூலை, ஓகேவா. ஸோ 2 மாசம் நமக்கு டைம் கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ எக்ஸ்ட்ரா 3 மாசம் அப்ளை பண்றதுக்கு 1 மாசம், நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு 2 மாசம், கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆயிரும். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசத்துல கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நியூஸ் வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்றது ஓகே தான். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மந்த்ல நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாம இப்பவே நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நீங்க படிக்க வேண்டிய ஏரியா ஃபுல்லாக நீங்க கவர் பண்ணிடலாம். நீங்க அப்படி கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில ஒரு 3 மாசத்துல நீங்க படிச்சு முடிச்சிருவீங்களா. அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும். நீங்க ஃபுல் சப்ஜெக்டும் ரிவிஷன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4-5 டைம் வந்து நீங்க ரிவிஷன் பண்ணிடலாம் இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கல, எல்லாமே சிம்பிளான கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்குறாங்க. ஸோ நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் வந்து நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா புக்கே நீங்க வந்து எந்த பேஜ்ல இருக்குன்னு முதற்கொண்டு நீங்க வந்து ஈஸியா படிச்சிடலாம், ஓகேவா. ஸோ நீங்க அப்படி ஐடென்டிஃபை ஆயிடலாம். ஸோ அப்போனா நீங்க இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி, அதாவது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க படிச்சு ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 5 டைம் நீங்க ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க தான் டாப்பரா இருப்பீங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நோட்டிஃபிகேஷன் வருது வராம போகுது, ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மே மந்த்ல கண்டிப்பான முறையில நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சிலபஸ் ஃபுல்லதையும் கவர் பண்ணணும், அப்புறம் நல்லா ரிவிஷன் பண்ணணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கான டைம் வந்து டியூரபிலிட்டி அதிகமா இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்லாம் நிறைய இடத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க, நம்மளே கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் ஃபுல்லாமே லிங்க் ஃபுல்லாமே நம்மளுடைய சேனலுக்குள்ள தான் இருக்கு. அதை ஃபுல்லாத்தையும் கிளிக் பண்ணி நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப சிம்பிளா இருக்கும். எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம், டாப் மார்க் எடுத்தலாம். ஸோ பிஜி எக்ஸாம்ல இப்போ எல்லாருமே வந்து ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிருச்சு, எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் எஸ்ஏ எக்ஸாமும் இதே சுச்சுவேஷன் உருவாகிறதுக்குள்ள நீங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் ஹையஸ்ட் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம். நான் சொல்ல வந்த தகவல் உங்கள்கிட்ட நல்லா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு டைம் வந்து சொல்லிக்கிட்டேன். எஸ்ஏ எக்ஸாமுக்கான டைம் 2024 மே மந்த்ல வரும். அதுக்கு 3 மாசம் உங்களுக்கு டைம் விட்டுட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல இருக்கும். ஸோ இப்படிதான் கண்டினியூவாக நடக்கும். ஸோ அதனால இப்பவே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேவா. நிறைய நண்பர்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துறாங்க. அவங்க நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை வந்து பார்த்துட்டு அனலைசிஸ் பண்ணிட்டு டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பை பாய். மறக்காம நம்மளுடைய டெலகிராம் குரூப்புடைய சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துங்க. அதை கிளிக் பண்ணி ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். மெயினா அறிவரசன் vlogs அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சிருக்கேன். ஸோ அந்த சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதுவும் லிங்க் இருக்கு.
நன்றி, வணக்கம், டாடா, பை பை.